திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சிறுகுடியில் திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கும் துறை அமைச்சர் சக்கரபாணி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது இலவச பேருந்து வசதி, மகளிர் உதவித்தொகை என தமிழகத்தில் நடைபெற்ற நலத்திட்டங்களை பட்டியலிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்தியா கூட்டணி தலைவர்கள்தான் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலாக உள்ளனர் என தெரிவித்தார். இந்த தேர்தல் பரப்புரையில் திமுக கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அதே மாதிரி கலைஞர் கனவிலும் நிறைய பேர் குடிசையில் வாழ்றீங்க நத்தம் பகுதியில், அவருக்கெல்லாம் சொந்த வீடு கட்டுவதற்கு அரசாங்கமே இடமெடுத்து ஒரு வீட்டினுடைய அளவு 360 சதுர அடி, 300 சதுர அடி வீடு, 60 சதுர அடி போட்டிக்கும், அதுக்கு 3 லட்சம் ரூபாய், 8 லட்சம் வீடு கட்ட போறோம் தேர்தல் முடிஞ்ச பின்பு. எனவே இதெல்லாம் இன்னைக்கு தேர்தல் சமயத்தில் திமுக அறிவிச்சது. அதே மாதிரி விவசாயிகளுக்கு 2 லட்சம் பேருக்கு மின் இணைப்பு கொடுத்திருக்கிறோம். இப்படி விவசாயிகளுக்காக 43,000 கோடி ரூபாய் இன்றைக்கு அரசு, தமிழக அரசு நிதி ஒதுக்கி தந்திருக்கிறது. சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் தலைவர் கலைஞர் அவர்கள், அதே மாதிரி இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சிறுபான்மைக்கு எதிராகத்தான் இன்றைக்கு சட்டம், இன்றைக்கு குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் பிஜேபி. அதற்கு ஆதரவு கொடுக்கின்ற ஓட்டு போட்டது பாமக ஒரு ஓட்டு. அதே மாதிரி அதிமுக 10 ஓட்டு போட்டாங்க. இந்த 11 பேர் ஓட்டு, அதாவது ஏடிஎம்கேல 10, பாமக அன்புமணி 11 ஓட்டு போடலாம். இந்த சட்டம் இந்தியாவிலே பாராளுமன்றத்திலே நிறைவேறியிருக்காது. நாகப்பட்டினம் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கரை ஆதரித்து தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது பேசிய தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், இரட்டை இலை சின்னத்திற்காக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று தெரிவித்த அவர், விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இந்த நிலையை மாற்ற இரட்டை இலை சின்னத்திற்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அதிமுக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சியின் வேட்பாளர் விஜய் பிரபாகரன் சாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சின்னகாமன்பட்டி, மேட்டமலை உள்ளிட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பேசிய விஜய் பிரபாகரன், நான் சென்னை வாசியாக இருந்தாலும் எனது சொந்த ஊரான விருதுநகர் மாவட்டத்தின் மண்ணின் மைந்தனாக இருந்து மக்களின் சேவகனாக இருந்து பணியாற்றுவேன் என்றும், இப்பகுதியின் பிரதான தொழிலாக விளங்கும் பட்டாசு தொழிலை மேம்படுத்துவதற்கு தன்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள பாடுபடுவேன் என்று கூறி ஆதரவு திரட்டினார். இன்னைக்கு கேப்டன் நம்ம கூட இல்ல, இருந்தாலும் கேப்டனோட நீண்ட நாள் ஆசை தேமுதிகல இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வரணும்ட்டு கேப்டன் மகனா இங்க நிற்கும் போது நிச்சயம் எங்க அப்பா இந்த மக்களுக்கு என்ன செஞ்சாரோ அதோட பல மடங்கு நான் செய்ய ஆசைப்படுறேன். ஆனா மக்களாக நீங்கள் எனக்கு இந்த நேரத்தில் வாக்குகளை கொடுத்து, ஏன்னா சில விஷயங்கள் அந்தந்த பதவி அந்தந்த அரசாங்கத்தில் இருந்தாதான் மக்களுக்கு செய்ய முடியும். ஆனால் நீங்க அனைவருமே எனக்கு கொட்டும் ஒரு சில வாக்குகளை கொடுக்கணும். இந்த ஊர் மண்ணின் மைந்தனா, உங்க வீட்டு மகனா, உங்க வீட்டு பிள்ளையா உரிமையோட கேட்கிறேன். அனைவரும் ஒரு சில வாக்குகளை கொடுங்க. உங்களுக்கு நான் சொன்னது அனைத்துமே நான் கண்டிப்பாக செய்வேன். இதே சாத்தூர்ல சிவகாசி தொகுதியில் வீடு எடுத்து இங்க தங்கி மற்ற இருக்க 6 தொகுதியுமே ஆபீஸ் போட்டு ஒரு மாசத்துல 10 நாள்ல இருந்து 15 நாள் இங்கேயே தங்கி உங்களுக்கு வேலை பார்க்க தயாரா இருக்கிறேன். நான் ஏதோ வேற வேட்பாளர் மாதிரி பேசிட்டு போகணும் மட்டும் தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. சென்னை திருவொற்றியூரில் இருந்து பூந்தமல்லி செல்லக்கூடிய அரசு பேருந்தில் பூவை கல்லறை பேருந்து நிறுத்தத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஒருவர் பேருந்துக்காக காத்திருந்தார். நீண்ட நேரமாக காத்திருந்த மாற்றுத்திறனாளி அரசு பேருந்து வந்தபொழுது அங்கிருந்த ஒருவர் உதவியுடன் பேருந்தை நிறுத்த முயற்சித்தார். அப்போது அந்த பேருந்து நிற்காமல் சென்றுள்ளது. இதை கண்ட சமூக ஆர்வலர் ஒருவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் அந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளியை அழைத்து சென்று பேருந்தை மடக்கி ஓட்டுநரிடம் ஏன் பேருந்தை நிறுத்தத்தில் நிறுத்தவில்லை என்று கேள்வி எழுப்பினார். அப்பொழுது பேருந்தில் இருந்த நடத்துனர் தான் பதில் சொல்கிறேன் என ஒருமையில் பேசியுள்ளார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் சத்திரெட்டியாப்பட்டி விளக்கு அருகே தேர்தல் பறக்கும்படை அதிகாரி நடராஜன் தலைமையில் குழுவினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மதுரையில் உள்ள தனியார் கொரியர் ஏஜென்சி மூலம் கிலோ தங்க நகைகளை
நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம் பல்வேறு நகை கடைகளுக்கு கொண்டு சென்றதாக தெரிவித்தனர். ஆனால் உரிய ஆவணங்கள் அவர்களிடம் இல்லாததை தொடர்ந்து 7 கிலோ தங்க நகைகள் மற்றும் 4 கிலோ 400 கிராம் வெள்ளி உள்ளிட்ட 4,87,717 ரூபாய் மதிப்பிலான வெள்ளி மற்றும் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு விருதுநகர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் நகைகள் அனைத்தும் விருதுநகர் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.